ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஆரி ஒர்க் பாக்ஸ் ஸ்டாண்டர்ட் ரிவ்யூ வந்து கேட்டிருந்தாங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக தான் இந்த ஆரி ஒர்க் பாக்ஸ் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஆரி ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதில் வந்து என்ன ஒரு ஃபால்ட்டுனா, நம்ம ஃபேப்ரிக்கை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆரி ஸ்டாண்டில் எனக்கு அந்த மாதிரி எந்த ப்ரெஷரையும் கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபுல் ப்ரெஷரும் வந்து நம்மளுக்கு கிளாத்ல விழாது. கீழே வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க. இந்த தின்ல நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம துணியை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுட்டு, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிண்டர் கிளிப் சொல்லுவாங்க. இந்த கிளிப் வந்து நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தனியா வாங்கிக்கலாம். துணி இந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டு அண்ட் ஜஸ்ட் இந்த பிண்டர் கிளிப்பை இப்படி அட்டாச் பண்ணிட்டா போதும். துணி நம்மளுக்கு நல்ல கிரிப்பா டைட்டா நின்னுக்கிடும். இந்த மாதிரி இந்த சைடு ஃபுல்லா நம்மளுக்கு எவ்வளவு கிளிப் வேணுமோ அவ்வளவு கிளிப்பை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா துணி வந்து நம்மளுக்கு ஃபுல் டைட்டா நல்ல கிரிப்பா இருக்கும். ஸோ ஆரி ஒர்க் போடுறதுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால போட முடியும். ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடிஞ்ச மாதிரி முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க் பாக்ஸ் ஸ்டாண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு இது வந்து 100% ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரேமை விட ஆரி பாக்ஸ் ஸ்டாண்ட் 100% ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. தேங்க்யூ. வேற வீடியோவில் பார்க்கலாம். பாய்.